பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் இந்த இடத்தில் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஒரு வசனத்தை மக்களோடு சொல்லுங்க என்று சொன்னார்கள். அதனால் இந்த இடத்தில் வச்சு நாங்கள் ஒரு வீடியோ செய்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற இந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பலப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹோசேயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பார்கள். அல்லேலூயா. பனி போல மாறப்போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக நாளுகள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் தியாகங்களும் கண்ணீர்ந்திப்பட்டிருக்கிறார். ஆனால் 2026 இது தொடர்ந்து வருகிற நாட்களில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் பனியை போல மாறப்போகிறார். அடித்த வேதனைகள், பாடுகள், சூடுகள் எல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறப்போகிறார். உன்னுடைய வசனம் படிங்களா? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்ற போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்தில் நீ தோற்று போனார்களோ அதே இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை வேரூன்றி நிற்க அனுமதிக்க போகிறார். அல்லேலூயா. எந்த இடத்தில் நீ வேறு இறங்காது என்று சொல்லி சத்ரு உன்னோட சவால் விட்டோ அதே தேசத்தில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு இறங்க செய்ய போகிறார். லில்லி புஷ்பத்தை போல் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேறு அந்த தேசத்தில் உரைக்க போகிறார். பிசாசு சொன்னார்கள், இனி உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளே நான் வாழ வைக்காது, அல்லேலூயா, எந்த விதத்திலும் முன்னேற நான் விடவே மாட்டார்கள் சொல்லி உன்னோடு சவால் விட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் உன்னோட ஊழியம் செழிக்க போகிறார், உன் குடும்பம் செழிக்க போகிறார், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிக்க போகிறார். லில்லி புஷ்பத்தை போல் நீ வேறு இறங்கி செழிக்க போகிறார். அதனுடைய 6ஆவது வசனம் படிங்களா? அதனுடைய கிளைகள் ஓங்கி படரும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 2026 தேவன் உன்னை லில்லி புஷ்பத்தை போல் வேறிறங்க வைத்து பனியை போல ஆக்கி மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிளையை வெளியில் எடுக்க போகிறார். உன்னிலிருந்து அநேக கிளைகள் வெளியில் வரப்போகிறார். நீ தனியே அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனிப்பட்ட அளவுக்கு வாழ்க்கையில் பட்ட பாடுகள், கசப்புகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் ஆண்டவர் கண்டதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிலிருந்து அநேக கிளைகள் வெளியில் வரப்போகிறார். அதன் அர்த்தம் நீயும் வளரப்போகிறார். நீ முகாந்திரம் அநேக கிளைகளும் வெளியில் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்த வசனம் படிக்கலாம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். ஒலிவ விருட்சத்தின் அலங்காரம் போல, லீபனோனுடைய வாசனையை போல ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறார். அதனுடைய அடுத்த வசனம் மட்டும் படிங்களா? அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அர்த்தம், அவன் வளர்ந்து அவனுடைய கிளைகள், அல்லது அவனுக்கு கிளைகள் உருவாகி வந்து அவனுடைய நிழலில் தங்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுவார்கள்? நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அல்லது அவர் செழிக்க போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வந்த சோர்வுகள், உனக்கு வந்த வேதனைகள் உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன்னை இஸ்ரவேல் பனி போல ஆக்கிறதுக்கு உன்னுடைய கிளையிலிருந்து அநேக மகிமை உண்டாகும். அதன் நிழலில் தங்கி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்க போகிறார். சும்மாதை அல்ல, உனக்கு வாழ்க்கை பாடுகள் வந்தது. ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் வந்த சோர்வுகள், கஷ்டங்கள், வேதனைகள் இதொன்னும் சும்மாதை அல்ல. ஆண்டவரே, என்னுடைய கிளையில் இருந்து அநேக மகிமை உருவாக போகிறார். அநேகர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் பனி போல் இருக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, தகப்பனே, தாயாரே, ஊழியர்களே, உங்களுக்கு தேவன் இந்த வருஷத்தில் பனியை போல் இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் மாற்றி பனியை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், நீங்கள் செய்த பிசினஸ்களில், வேலைகளில், சகலத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பயங்கரமான செழிப்பை உருவாக்க போகிறார். பயங்கரமான ஒரு பணியை உருவாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத மேன்மை, சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். தேவன் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் நம்புகிறோம், இந்த வருஷத்தில் தேவன் உங்களை இந்த மேன்மையில் கொண்டு வர போகிறார். நீங்கள் வளரும், வேறொன்றும் நீங்கள் பெருக போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நிழலில்
தங்கி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்க போகிறார். அவர் தேவனுடைய மகிழ்ச்சியை காண போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார். ஒரு நிமிஷம் நமக்கு செபிക്കാം. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க. கண்களை மூடுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சமயத்துக்காக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரங்களை, தாய்மார்களை, தகப்பன்மார்களை உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இத்தினங்களில் தலையில் கைவிட்டு சொல்லு, நீ எவ்வளவு பாதிப்பில் போனாலும் 2026 நீ பனியை போல செழிக்க போகிறார். லில்லி புஷ்பத்தை போல நீ வேறிறங்க போகிறார். நீ உன்னுடைய கிளையில் இருந்து அநேக மகிமைகளை தேவன் உண்டாக்க போகிறார். நீ தனியே அல்ல, இனி உன்னை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைந்து மாறட்டும். நோய்களால் பாடுபட்டு நிற்கிற, வேதனைகளோடு இருக்கிற, கடப்பிரச்சனத்தோடு இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் உன் மகிமை இறங்கட்டும். எங்கள் ஊழியர்காரர்கள் குடும்பங்கள், குடும்பங்கள் சகலத்தின் மேலும் உன் அக்கினி இறங்கட்டப்பா. தேவன் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக எல்லா தடசங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு கடிந்து புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பேருடைய குடும்பங்களிலும் இந்த நேரத்தில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு இஸ்ரவேலின் தேவன் பனியை போல் இருக்க போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய கிளையில் இருந்து அநேக மகிழ்ச்சிகள் உருவாக போகிறார். அநேகர் விடுவிக்கப்பட போகிறார். ஆயிரங்கள் 10,000 ஆண்டவர் ரட்சிக்கப்படுத்த போகிறார். நீங்கள் முகாந்தரமா இந்த வருஷம் ஒரு பனியுடைய அனுபவம், ஒரு செழிப்பினுடைய அற்புதம், ஒரு மேன்மையுடைய அற்புதம், ஒரு சமாதானத்தினுடைய அற்புதம் உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகளில், உங்களுடைய ஊழியத்தில், பர்சனல் லைஃபில் எல்லா இடத்திலும் ஆவியானவர் தரப்போகிறார். தேவன் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்க போகிறார். கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிச்சு உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உங்களை கர்த்தர் மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய இணையா வாழ்த்துக்கள். God bless you. Hallelujah. Amen.